ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என் இனிய நண்பர் விஜயகாந்த் அவர்களை உயிரோடு இருக்கும்போதே பார்த்து ஆறத் தழுவி கட்டி அணைத்து புத்தமிட வேண்டும் என்று கடந்த 2 ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன். அதற்காக முயற்சியும் செய்தேன். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போது இந்த நிலையிலே உயிரற்ற ஒரு உடலை பார்க்கக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை. இந்த நாளிலே நான் துபாயில் இருக்கிறேன். திரையுலகிலும் சரி, அரசியல் உலகிலும் சரி, ஒரு சகாத்துவம் என்று முடிந்திருக்கிறது. அதற்காக கண்ணீர் சிந்துவதை விட எனக்கு வேறொன்று மொழி தெரியவில்லை. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். விஜயகாந்த் கடைசி இப்போ எங்கே வந்தாரு இந்த தெருவுக்கு, இந்த வீட்டுக்கு? அவர் மகாலய அமாவாசை லாஸ்ட்ல மகாலய அமாவாசைக்கு வந்தாரு. புரட்டாசி ஒரு 7 வருஷம் இருக்கும். வந்து உங்களை எல்லாம் பார்த்தாரா? நாங்க மேல போனோம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாம் எங்களை பார்த்து இது பண்ணாரு. அப்ப யாருன்னு கேட்டாரா, பழமேலம்மா மருமக அப்படின்னு நல்லா பேசினாரு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. மகாலய அமாவாசைக்கு அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க வந்தாரு. அதுக்கப்புறம் வரல. அதுக்கு முன்னால சினிமாவுக்கு போன பிறகு அடிக்கடி வந்திருக்காரா? இல்ல வந்தது கிடையாது. உங்க பேரு சார்? உங்க பேரு? என் பேர் நாகராஜ். நீங்க சின்ன பிள்ளைங்க பாத்துருப்பீங்கல்ல? எனக்கு 58 ஆச்சு. அவருக்கு 20 போய் விளையாடுவீங்க. ஓ அப்படியா? அவர் ஃப்ரெண்டுல இப்ராஹிம் ராவுத்தருங்கிறாங்களா? வருவாரு, சுந்தரராஜன் வருவாரு, ரவீந்திரன், 3 பேரும் எப்பயும் கூட இருப்பாங்க. யாரு? சுந்தரராஜனு, இப்ராஹிம் ராவுத்தர், ரவீந்திரன் ஒருத்தர். சுந்தரராஜன் எம்எல்ஏ இருந்தாரு. ரவீந்திரன் அப்புறம் தெரியல, இவர் இறந்துட்டாரு. அவங்க தான் இங்க இருப்பாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா எல்லாத்தையுமே? ஜாலியான டைப்பா இருப்பாரா? இறக்க குணம், மனுஷரை மதிக்கிறது, இறக்க குணம், இந்த இதெல்லாம் அவருக்கு இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அவர் இறந்த இன்னைக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. உங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். அந்த பாட்டெல்லாம் உடையில சின்ன கவுண்டர் அந்த வானத்தை போல அந்த பாட்டெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். டிவியில பார்க்க ரொம்ப சங்கட்டமா இருக்குப்பா. நீங்க பார்த்தா உங்களுக்கு அழகு, நீங்க தூக்கி வச்ச பழத்த பையன். உங்களுக்கு வயசு என்னமா? அது எனக்கு 79. கல்யாணத்துக்கு போனோம், கூட்டி போனோம். கல்யாணத்துக்கு போனோம். போனீங்க? பெரியம்மா கூட்டி போனோம். பெரியம்மா எங்க அக்கா தான். ருக்மணி அக்கா, விஜயகாந்த் அம்மா. சின்னம்மா. அவங்க 5 வயசுல இறந்துட்டாங்க. ஆண்டாள் வந்து அவங்க அம்மா, அவங்க இறந்துட்டாங்க. இவங்க கூட்டு போறாங்க கல்யாணத்துக்கு. போய் நாங்க விஜயகாந்த் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு எதுக்காக போயிருக்கீங்களா? சென்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? இங்க வந்தா உங்களை விசாரிப்பாரு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.